ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிபி வீடியோலாம் இல்லைங்க. நான் இந்த 2 வீக்ஸாக ஃபுட் ஆர்டர்ஸ் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது நம்ம குக்கர் ஆப்பில் அதெல்லாம் என்னென்னு நம்ம லைனாக பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ஆர்டருங்க இது. சேப்பக்கிழங்கு ரோஸ்ட். சேப்பக்கிழங்கு நம்ம நல்லா கட் பண்ணிட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோட வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் புளியோதரை கேட்டிருந்தாங்க. நம்ம புளியோதரை செய்யும் போது எப்போயுமே இது கூட நம்ம அதில் ஆட் பண்ணும் போதே நம்ம மெனூஸ்லாம் ஒரு காம்போ மாதிரி ஆட் பண்ணணும். புளியோதரைக்கு நம்ம சைட் டிஷ் ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ப்ளெயினாக கொடுக்கக்கூடாது. அதனால் நான் புளியோதரைக்கு லைட்டாக, அதாவது ஒரு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வச்சு துவையல், இது கூட நான் வீடியோ போட்டிருக்கேங்க. இதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவங்க ஆர்டர் பண்ணவங்க அது கூட சேப்பக்கிழங்கு கேட்டிருந்தாங்க, அந்த ரோஸ்ட்டு. அதுக்கப்புறம் பருப்பு பொடிங்க, நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லைங்க, இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றலாம், அந்த பருப்பு பொடி ஒரு ஆர்டர் வந்தது. இதுக்கு இடையில் ஒரு குட்டியோண்டு கப் கேக் ஆர்டர். இது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கப் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 12 சாக்லேட் கப் கேக் எக்லெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது ஆனியன் சட்னிங்க. இது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி. இது ஒருத்தர் கண்டினியூஸாக ஆர்டர் பண்ணாங்க. அது ஒருத்தரே தானா இல்லை நிறைய பேரான்னு தெரியல. ஃபஸ்ட்டு 1 ஆர்டர் பண்ணுவாங்க, அப்புறம் 2 ஆர்டர் பண்ணுவாங்க, அப்புறம் 4 ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக இதுதான் நமக்கு நிறைய போகுது, நல்லா நிறைய ரன் ஆகிறது. அதுக்கப்புறம் சம்பா ரவா கிச்சடி, அது கூட நம்ம கோகனட் சட்னி கொடுத்துடணும். அப்புறம் அது கூட அவங்க காம்போவாக கேசரி கேட்டிருந்தாங்க அன்றைக்கி. அது அவங்களே செட் பண்ணது, அது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அப்புறம் அது கூட அதுக்கு அடுத்த நாள் இடியாப்பம் வித் ஒயிட் குருமா. நம்ம நார்மல் குருமா இல்லைங்க, ஒயிட் குருமா இருக்கும் இல்லைங்க, நம்ம கலரே இருக்காது, ப்ளைனாக இருக்கும், அந்த குருமா கேட்டிருந்தாங்க. அது ஒரு நாள் செஞ்சோம். அதுக்கப்புறம் இது இடித்த வேர்க்கடலை உருண்டைங்க. இது நம்ம செஞ்சுருப்போம் ஏற்கனவே, குக்கிங் வித்தவுட் ஃபயர்ன்ற மாதிரி டாப்பிக்கில், அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் அசோகா கேட்டிருந்தாங்க, அதுவும் ஒரு நாள் செஞ்சாச்சு. இதுவும் காம்போவாக கேட்டிருந்தாங்க. இது கூட ப்ரௌனி, இது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக செஞ்சு கொடுத்தது. இதெல்லாம் தாங்க இந்த 2 வீக்ஸாக எனக்கு போயிட்டு இருந்துச்சு. போன வாரம் இந்த மழை புயல், அதனால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட முடியல. இங்கே நெட்டு கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது, அதனால் போட முடியல. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மழைலாம் கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆனியன் சட்னிங்க. இது ஆனியன் தொக்கு சட்னின்னு சொல்லிட்டு நம்ம இதை வதக்கிட்டு அரைச்சிட்டு மறுபடியும் வதக்கணும். அப்போ நல்லா நமக்கு சுண்டி ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. அதுக்கப்புறமா நம்ம ஃபேவரட் எல்லாரோட ஃபேவரட்டுமே இது பன்னீர் பட்டர் மசாலா. இது ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வத்த குழம்பு, நம்ம வீட்டில் செய்கிற வத்த குழம்பும். இது கூடவே அவங்க ரசம் கேட்டிருந்தாங்க. வத்த குழம்பு ப்ளஸ் ரசம் அப்படின்ட்டு ஒரே பர்சன் தான். ஆனால் யார் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நமக்கு இதில் தெரியாதுங்க. அவங்க ப்ளெயின் ரசம், நம்ம வீட்டு ரசம் இருக்குல்ல, அது கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் காம்போ மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இதை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இது நேற்று ஆர்டர் வந்ததுங்க. திடீர்னு ஒயிட், அதாவது வெஜிடபிள் புலாவ் வித் கத்திரிக்காய், இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நைட்டு மறுபடியும் அகைன் ஆனியன் சட்னி. அப்புறம் இது ஒரு ஆனியன் சட்னிங்க. இது நம்ம இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி மறுபடியும் தாளித்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி சட்னிக்கு, அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் நம்ம இந்த 2 வீக்ஸாக எடுத்து செஞ்ச ஆர்டர்ஸுங்க. இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஏன்னா இதில் ரெசிபி எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.